என்னடா இது, மியாவோட அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஓயங்கோட அப்பாவை பார்த்து மீட் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் பேசுறேன்னு வாக்கு கொடுக்குறாரு நாம யோசிச்சுட்டு இருக்க. ஈராவோட அப்பா மியாவோட அப்பாவை மீட் பண்ணி பேசுனதுல ஷெங்கை பத்தி சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அது அவர் யோசிச்சுட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்டை விட பார்க்குறவங்க கவுண்ட் அதிகமாக இருக்குது. பார்க்க செய்கிறீங்களே தவிர்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ட்ராமாஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணாமல் உங்கள் இன்பாக்ஸுக்கே என்னோட வீடியோஸ் வரும். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் இன்னும் ஈராவோட அப்பா யோசிச்சுட்டு தான் இருக்காரு. இவர் எல்லாமே சொல்லியிருப்பார். யாரு மியாவோட அப்பா இது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பாரு. நான் மியாவை தத்துட்டு வந்ததுக்கு அப்புறமாக ஷெங் அடிக்கடி மியாவை பார்க்க வருவான். வளர்ற பையன் தான் இல்லையா, நல்லா சாப்பிடுவான். ஆனால் ஆர்ஃபனேஜில் உனக்கு சரியாக ஃபுட்டு கிடைக்காது. அப்புறம் போர்டிங் ஸ்கூலுக்கு படிக்க போயிட்டான். அங்கேயும் உனக்கு சரியான சாப்பாடு இருக்காது. இங்கே வந்தாலும் நல்லா சாப்பிடுவான். அப்போ என் ஃபுட் ஸ்டாலும் நல்லா வியாபாரம் ஆச்சுட்டா. அதனால நானும் அந்த பையனுக்காக ஸ்பெஷலாக கறி மீன் அது இதுன்னு எடுத்து சமைச்சு மியா கிட்ட தான் கொடுத்து விடுவேன். 2 பேரும் ஒன்றா வளர்ந்தாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்துட்டு ஹை ஸ்கூலில் இருந்துட்டு ஒன்றாவே படித்தாங்க. 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கவும் ஆரம்பிச்சாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சின்ன வயசுலேருந்து கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவங்க ஒன்றா வாழ்க்கையில இணையிறது நல்லா தானே நினச்சேன். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் மியாவுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. என்னால் காலேஜ் ஃபீஸ் தாண்டா கட்ட முடிஞ்சுது. ஆனால் அங்கேயே பார்ட் டைமாக வேலை பார்த்து சுவிங்கிற ஒரு பொண்ணோட ஹெல்ப் மூலியமாக அங்கேயே தங்கி மியா படித்தா. ஆனால் மியா படித்து முடிச்சு ரிட்டர்ன் வந்ததுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஷெங்கு பிரேக்கப் பண்ணிட்டான். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, விடுறா, அதை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பல. அவங்க லைஃப் அவங்கவுங்க முடிவு அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. இப்போ இந்த கதை அப்படிங்கிறது நம்ம ஈராவோட அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. இப்போதான் தெரிய வருது. ஓகே, அப்போ ஷெங்குங்கிறவன் இப்படிப்பட்டவனா? அவன் நம்ம பொண்ணு ஈராக்காக தான் மியாவை பிரேக்கப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி புரிய வந்திருக்கும். அதனால ஷெங்குக்கு கால் பண்ணி, நீ என் பொண்ணு ஈராவை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, அதுக்கு மட்டும் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், எந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை டிசைட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக அடுத்த நாள் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம ஓயங்கும் வந்திருப்பாங்க. தாய்லாண்டுக்கு போயிட்டு அம்மாவையும் ட்வின் சிஸ்டர் ரூனாவையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியா அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் எடுத்து கொடுத்துருப்பா. அதில் ஒரு கோட் சூட் எடுத்து கொடுத்து இதை போட்டுக்கோங்க அப்பான்னு சொல்கிறா. இவங்க உடனே தாய்லாந்து கிளம்புறதாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இங்கே நடந்த சில விஷயங்களால இதெல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாய்லாந்து போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மியாவோட அப்பா ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பிட்டாரு. கார் வந்து அந்த பக்கம் நிற்குது. நம்ம ஓயங்க வந்திருப்பாங்க. அப்பா வெளியே போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக மியா ஓடி வந்து அவ்வளோ ரெடி ஆயிருப்பா. ஆனால் மியா ஓடி வந்து ஆன்ட்டி கிட்ட, ஒழுங்கா சொல்லுங்க, என்னோட அந்த பெண்டன் வச்ச செயின் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படிங்கிறதுக்கு, இல்லை என்கிட்ட இல்லை, ஏன் எப்படி சொல்ற? சரி, நீங்க உண்மையை சொல்லலை அப்படின்னா லாஸ்ட் வாட்டி நீங்க கேம்பிளிங் விளையாட போனது அந்த இடத்துக்கு அங்கிள் லீ வந்து பணம் கொடுத்து எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னதும், ப்ளீஸ் அண்ணா கிட்ட சொல்லாது, அதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்கவே முடியாது, எனக்கு வேற சாய்ஸே இல்லை, எனக்கு பண தேவை இருந்தது, அதனால அந்த நகையை எடுத்து நான் அடமான கடையில் வச்சுட்டேன், நீ கவலைப்படாத, எனக்கு பணம் வந்ததும் நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறதுக்கு, சரி அடமான வச்ச ரசீது இருக்கா அப்படின்னு கேட்க, என்கிட்ட தான் இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரி, அதை பத்திரமா வச்சுக்கோங்க, நான் அப்பா கூட போயிட்டு ஓயங்கோட அப்பா எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமாக என்கிட்ட திருப்பி கொடுங்க அந்த ரசீதை, நான் போய் மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் தான் வந்துட்டு புக் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக இவங்க உள்ள வந்துட்டு இருக்கிற சமயத்தில் சிமாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் மியா வந்து சொல்லுவாங்களா. சிமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா உங்கள் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை வீசாட்டில் போஸ்ட் பண்ணுவா, இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஓயங்கோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அந்த ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓயங்கோட அப்பாவை பார்த்துட்டு மியாவோட அப்பாலாம் ஷாக் ஆகலை. ஏன்னா இதுதான் ஓயங்கோட அப்பான்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஓயங்கோட அப்பா ஷாக் ஆயிட்டாரு. டே நண்பா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறது என்ன, கொஞ்சிக்கிறது என்ன, நம்ம ஓயங்கும் மியாவும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. இங்கே தான் ஆண்டவன் வச்ச ட்விஸ்ட்டு. ஈராவோட அப்பா நான் உன்னை மீட் பண்ணி பேசணும் ஷெங்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதே ஹோட்டலில் இன்னொரு ரூமை தான் அந்த ஆள் புக் பண்ணியிருப்பான். ஈராவோட அப்பா வர்றதுக்காக ஷெங் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரே கும்மாலம் தான், ஏதோ ரைம்ஸ் பாடுறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. மியாவுக்கும் ஓயங்குக்கும் ஒன்றும் புரியாமல் சிரிச்சுட்டு பார்த்து ரசிக்கிறாங்க. அப்பதான் எதிர்ச்சி அவர் சொல்லிடுவார் மியாவோட அப்பா, டேய் நான் வந்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்டையும் பார்த்தேன்டா, அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டாடா அப்படின்னதும் ஓயங்கோட அப்பா முகம் அப்படியே மாறிடும். அப்படியே பேசாம உட்காந்துருவாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம காலம் முடிஞ்சு போச்சுடா, நம்மளுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க காலம் தானே அப்படின்னு ஓயங்கோட அப்பா சொல்லுவாரு. அதுக்கப்புறமாக மியாவோட அப்பா மியாவை பார்ப்பாங்க. மியாவை பார்க்கறதுக்கு என்னென்னு தெரியல, டக்குன்னு சரக்கு எடுத்து அடிச்சுட்டு, டேய் நண்பா கொஞ்சம் வெளியே வாடா, நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்கோட அப்பாவையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓயங்குக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் மியா கிட்ட சொல்லுவான், பாரு நம்ம 2 பேரோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸா, செம்ம ஜாலி இல்லை, அவங்க 2 பேர் பேசிக்கிறது பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் ஓயங்க எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள் அப்பாவுக்கு வேணா என்னோட அப்பா இன்னார் தான் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னோட அப்பாவுக்கு உன் அப்பாவும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு,
அப்படி இருக்கிற சமயத்துல ஆரம்பத்திலேயே நம்ம கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டை போட்டாரு. சும்மா ஏதாவது ஒன்று யோசிக்காத மியா, இப்ப இருக்கிற டைம் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை அப்பொழுதைக்கு விட்டுருவாரு ஓயங். ஈராவோட அப்பா ஷெங்கை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த ரூம்குள்ள வந்ததும் ஷெங்க் இருந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஷெங்கு வெளியே வருவான். இந்த பக்கம் 2 நண்பர்கள் வெளியே வந்தாங்க இல்லையா. இப்போ ஓயங்கோட அப்பா மனசு விட்டு எல்லாத்தையுமே சொல்லுவாரு. ஆரம்பத்தில் நான் மியா பத்தி தப்பா நினைச்சேன், அந்த பொண்ணைய பையனை யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சேன், அந்த கல்யாணத்துக்கு நான் முட்டுக்கட்டை போட்டேன். பட் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட வளர்ப்பு பொண்ணாவே இருந்தாலும் நீ சின்ன வயசுல இருந்து வளர்த்துருக்கேன், எனக்கு மியா மேலே நம்பிக்கை இருக்கு. அந்த வளர்ப்பையும் நான் பார்த்துட்டேன்டா, ரொம்ப தன்மையான பொண்ணுடா, எனக்கு நான் நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு பேர குழந்தைய பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷம்டா. ஏன்னா எனக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்கு, நான் எப்ப சாவேன்னு எனக்கே தெரியாது. என் ஆயுசு முடியறதுக்குள்ள இவங்க 2 பேரும் ஒரு பேரனோ பேத்தியோ கையில கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, போதும்டா, பார்த்துட்டு நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறாங்க. இல்ல அது வந்து நடக்காது, அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படி சொல்ற? நாம 2 பேர் நண்பர்கள், நாம 2 பேர் சம்பந்திகளாகிறதுல என்னடா தப்பு, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு, ஏன்னா அந்த மியா உன்னோட பொண்ணு. மியாவோட அம்மாவுக்கு நான் வர்ஷான்னு பேர் வைக்கிறேங்க. உனக்கும் வர்ஷாவுக்கும் பிறந்த பொண்ணு தான் மியா. மியா மட்டும் இல்ல, ரூனா மியான்னு சொல்லிட்டு ட்வின்ஸ் பிறந்தாங்க. அதுல மியாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. குழந்தைங்கள தனியா வளர்க்க முடியாம ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லாம ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போயிட்டா வர்ஷா. அந்த குழந்தை ஆர்ஃபனேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்து கொண்டு வந்து மியாவை ஏன் பொண்ணா வளர்க்க ஆரம்பிச்சேன். அப்பத்துல இருந்து வர்ஷாவையும் அந்த இன்னொரு பெண் குழந்தையும் நான் தேடாத இடமே இல்லடா, கண்டே பிடிக்க முடியலடா. எப்படிடா? அவங்க 2 பேருக்கு ஒரே அப்பா தான். ஒயங்கோட அப்பாவும் நீதான், மியாவோட அப்பாவும் நீதான், அம்மா தான் வேற. அவங்க 2 பேரும் ஹாஃப் சிப்ளிங்ஸ்டா, அவங்கள எப்படிடா நாம சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறப்ப இடிஞ்சு போய் உட்காந்துருவாரு. இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் வந்திருப்பான் இல்லையா ஷெங்கு, பின்னுக்கவே ஈராவோட அப்பா வந்து கழுத்து பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அங்கிள் என்ன பண்றீங்க, எப்படி தேவையில்லாம பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு, நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஜந்துடா, ஜந்துங்கிற லிஸ்ட்லயாவது உன்னை சேர்க்கலாமான்னு எனக்கு தெரியல. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட நீ எதுவுமே சொல்லல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என் பொண்ணு ஈராவை 2 வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்க. ஆனா உனக்கும் மியாவுக்கும் இடையில 20 வருஷம் நட்பும் காதலும் இருக்கு. ஆனா 2 வருஷம் என் பொண்ணை நீ டேட் பண்ணிட்டு இருந்தப்போ மியாவை நீ பிரேக்கப்பே பண்ணல. மியா பிரான்ஸ்ல வந்ததுக்கு அப்புறமாக தான் அவளை பிரேக்கப் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் 2 வருஷம் டேட் பண்ண ஒரு பொண்ணுக்காக 20 வருடமா நீ கூடவே இருந்த ஒரு பொண்ணை விட்டு வந்திருக்க. அந்த காதலை வேண்டான்னு விட்டு வந்திருக்க அப்படின்னு உன்னோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஷெங் என்ன சொன்னான்னு தெரியல. இந்த பக்கம் 2 ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. மியாவோட அப்பா தோல் மேல இவர் சாஞ்சுக்கிட்டாரு, முடியல, அப்படி நெஞ்செல்லாம் வலிக்குது இவருக்கு. அப்பதான் கேட்கிறாரு, நீ வர்ஷாவை வந்து கண்டுபிடிச்சியா, வருஷம் எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு. என்னால் இவ்வளவு வருஷங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியல, ஆனா தாய்லாந்துக்கு போன சமயத்துல அந்த கிட்னாப் எல்லாம் நடந்தது இல்லையா, அங்கதான் மியா அவங்க அம்மாவான வர்ஷாவையும் மீட் பண்ணிருக்க, ட்வின்ஸ்டரான ரூனாவையும் மீட் பண்ணிருக்க. டே, இப்போ அவங்க பிரச்சனை இல்லடா, பிரச்சனை இப்போ ஓயங்கும் மியாவும். பாவம் அந்த குழந்தைங்க, அவங்க 2 பேரும் ஹாஃப் சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறது கூட தெரியாம ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு மியாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிடவே கூடாதுடா. அவ உன் கம்பெனில வேலைக்கு வர்றேன்னு சொன்ன சமயத்துல இருந்து முட்டுக்கட்டை போட்டுட்டு தான் இருந்தா, ஆனா அவ கேட்கவே இல்லை. இது பாரு, நான் சொல்ற மாதிரி செய்யலாம். ஏன்னா மியாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நாளை பின்ன அவ உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவா, ஒயங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவா, தன்னோட ஹாஃப் பிரதரே லவ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய மன வருத்தம் அவளுக்கு வரும். அதனால கம்பெனிலிருந்து மியாவை வந்து வேலையை விட்டு தூக்கிடு. அவளை நான் கூப்பிட்டு இந்த சிட்டியை விட்டு வேற ஏதாவது இடத்துக்கு போயிடுறேன். உனக்கு மியாவை பார்க்கணும் அப்படின்னா எதுவும் சொல்லாம மியாவை மட்டும் நீ வந்து பார்த்துட்டு போ. அதுக்கப்புறமாக்க நம்ம தாய்லாந்து போயிட்டு வருஷாவையும் ரூனாவையும் கூப்பிட்டு வந்துடலாம். நீங்க கூப்பிட்டா வருவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் போய் கூப்பிட்டு வரேன். இருக்கிற சில காலங்களாவது அவங்க 3 பேரும் நல்லபடியா இருக்கிறத நான் கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறேன். மியாவும் தன்னோட சொந்த அம்மா கூடயும் தன்னோட சொந்த ட்வின் சிஸ்டர் கூடயும் இருக்கிறப்போ அவளோட மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் வந்து மாறி போயிடும். ஓயங்கி கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிருவா. ஒரு வேலை பெரியவங்க ஒத்துக்கல, அதனாலதான் வந்து நம்ம காதல் நம்மளுக்கு கை கூடல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போகட்டும். காலப்போக்கில் அதெல்லாம் மாறிடும்டா. ஆனா எக்காரணத்தை கொண்டு நீ தான் வாப்பான்னு தெரிஞ்சிடக்கூடாது. மனசளவுல அந்த குழந்தை ஒரு மாதிரி வேதனைப்படுவாடா அப்படின்னு சொல்ற சமயத்துல இவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. கரெக்டா, நீ சொல்றதா கரெக்ட், நீ சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இந்த பக்கம் மியாவையும் ஓயங்கியும் தான் காட்டுவாங்க. சும்மா வந்துட்டு அவங்க போஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் இவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்மளை விட சிம்மா தான் சந்தோஷமா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓயங் சொல்றப்போ அது உண்மைதான் ஓயங், ஆனா எனக்கு என்னமோ தப்பாவே தோணுது. ஏதோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியா போகாதுங்கிற மாதிரி ஒரே பேட் ஃபீலிங்கா இருக்கு அப்படிங்கிறப்போ என்ன லூஸ் மாதிரி பேசுற, நம்ம அப்பாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நானும் நீயும் பிரேக்கப் பண்ணாலே அவங்களே நம்மளை திட்டுவாங்க போல இருக்கு அப்படின்னு ஓயங் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ இவங்க வெளியே போன 2 பேரும் வந்துடுவாங்க. வந்ததும் ஓயங்கோட அப்பா மியாவை பாக்குற பார்வையில என் கண்ணு முன்னுக்கவே என் பொண்ணு இருந்திருக்கா, நான் வந்து ஒன்னும் தெரியாம இருந்திருக்கனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதோ மியா கிட்ட சொல்ல வருவார், ஆனா பின்னாடியே இருந்துட்டு மியாவோட அப்பா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்ட்டு வெளியே வருவார். எதுக்காகன்னா இவங்க 2 பேரும் பேசிட்டு இந்த ரூம்குள்ள வர்றப்போ யாரோ போறதா பாத்துருப்பாரு மியாவோட அப்பா. அது பாக்குறதுக்கு ஷெங்கு மாதிரி இருக்கும், இன்னொன்னு ஈராவோட அப்பா மாதிரியே இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு ரூமா போய் பாக்குறாங்க. ஆனா அவங்களால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல எந்த ரூம்ல அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ரூம்ல இந்த 2ங்களும் பேசுதுங்க, 2ங்களும் சரியான ஃப்ராடு. ஈராவோட அப்பா என் பொண்ணை நீ காசுக்காக தான் கல்யாணம் பண்ற, என் பொண்ணை வந்து நீ சீட் பண்ணிருக்கா அப்படி இப்படிங்கிறதுக்கு இல்ல நடந்த எல்லாத்தையும் சொல்றேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜெங் வந்து எல்லாத்தையும் சொல்லுவான். ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ஒரு ஷாப் வச்சிருந்தாரு. அந்த இடத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல, ரோட்டில் நடந்த ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறமாக அதை நினச்சி எங்கள் அம்மா வந்து நொந்து போய் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அதுக்கப்புறமாக அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிட்டாங்க. எனக்கு அப்போ 4 வயசு. ஒரு 4 வயசு பையனுக்கு குழந்தைக்கு என்ன பண்ண தெரிஞ்சிருக்கும்? நான் ஆர்ஃபனேஜுக்கு போனப்போ எனக்கு 4 வயசு. எல்லாரும் என்ன புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஈஸி டார்கெட்டாக பார்த்தாங்க. அதுக்கப்புறமாக தான் மியா வந்து அந்த இடத்துல சேர்ந்தா. மியா வர்றப்போ நான் ஆல்ரெடி ஆர்ஃபனேஜில் 3 வருஷம் இருந்திருக்கேன். மியா ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினைப்பா, எல்லாருக்கிட்டையும் சகஜமாக இருக்கணும்னு நினைப்பா. ஆனால் எனக்கு என்ன புதுசாக வந்தப்போ நடந்ததோ அதே புல்லிங் தான் அவளுக்கும் நடந்தது. அதனால நான் அவளுக்காக நின்று அவள் பக்கத்தில் நின்று நாங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமாக மியாவோட அப்பா மியா வந்து அடாப்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு அங்கே இருந்ததுல மியா ஒருத்தி தான் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் மியாவை எப்பெல்லாம் பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரணும், அப்போல்லாம் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது. நான் சாப்பாட்டுக்காகவே தான் நான் அவங்க வீட்டை விசிட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே நான் கொஞ்சம் வளர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்கூல் படிக்க போனப்போ அங்கேயும் நான் வந்து புல்லிங் டார்ச்சர் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அப்போவும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது மியாவும் மியாவோட அப்பாவும் தான். எனக்காக அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீட் இதெல்லாம் எடுத்து சமைச்சு கொடுத்து அனுப்புவார். அதுக்கப்புறமாக நான் காலேஜ் முடிச்சதும் ஓயங்கோட கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். மியாவும் வந்து மேற்படிப்புக்காக ஃப்ரான்ஸுக்கு போயிட்டா. அதுக்கப்புறமாகவும் நாங்கள் ஃபோன் எல்லாம் பேசிட்டு பழகிட்டு தான் இருந்தோம். ஆனால் என்னோட துரதிருஷ்டம் என்னை விடாது அப்படிங்கிற மாதிரி கம்பெனியில் சேர்ந்ததுக்கு அப்புறமாக கூட என்னை எல்லாரும் ஒரு ஈஸி டார்கெட்டாக தான் பார்த்தாங்க. என்னோட சீனியர்ஸ் எல்லாம் எனக்கு ஹார்ட் டைமிங் கொடுத்த சமயத்தில் அப்போ எனக்காக வந்து நின்னது வந்து ஈரா தான். எனக்காக சப்போர்ட் பண்ணது, எனக்கு ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எனக்கு ஈரா தான் பண்ணால். எனக்கு அப்போ ஈராவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எல்லா கதையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்துட்டே இருப்பார் இல்லையா மியாவோட அப்பா. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே இந்த ரூம் கதை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ உள்ள பேசுகிற சவுண்டு கேட்டுட்டு ஓகே உள்ள இருக்கிறது ஷெங்கன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. இன்னொரு வாய்ஸை கேட்டு அது நம்மளோட நண்பன் தான், ஈராவோட அப்பா தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்டு நினைப்பாரு. இப்படி என்னதான் சொன்னாலும் ஈராவோட அப்பா நம்புற மாதிரி இல்லை. டே ஃப்ராடு, நீ எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாத. அப்புறம் ஏன்டா மியா கிட்ட ப்ராப்பராக பிரேக்கப் பண்ணாமல் என் பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த, ஏன்டா லவ் பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு புரியுது. நான் வந்து ஒரே டைமில் 2 பொண்ணுங்களையும் லவ் பண்ணிட்டு இருந்தா தான் அப்படி தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுக்கு அர்த்தம் நான் மியாவையும் காதலிக்கிறேன் ஈராவையும் காதலிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஈராவை காதலிக்கிறேன். ஆனால் மியாவை பிரேக்கப் பண்ணாமல் இருந்ததுக்கான காரணம் அது ஜஸ்ட் காதல் கிடையாது, 20 வருஷம் பாண்டிங். அதனால தான் என்னால் ஈஸியாக பிரேக்கப் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் என் லைஃப் ஈரா தான், நான் ஈராவை தான் காதலிக்கிறேன், ஈராவை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிற சமயத்தில் என்னால் நம்பவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீ ஈராக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உனக்கு நீயே ஹெல்ப் பண்ணிக்கிற. ஹீராவோட பவர், அந்த கம்பெனி எல்லாம் வேணும், அவ மூலியமாக நீ காரியத்தை சாதிச்சுக்கிற அப்படிங்கிறப்போ அங்கிள் சும்மா பேசாதீங்க. அப்படி ஒரு வேளை நான் சுயநலமாக இருந்தேன் அப்படின்னா எதுக்காக தாய்லாண்டில் கிட்னாப்பிங் பிளானை போடணும்? அது எல்லாமே ஈராக்காக தான். அப்போதான் 100 கோடி ரூபா பணம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு நிறைய இன்வெஸ்டர்ஸை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஈராக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அடுத்து சேர்மன் ஆக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு உங்கள் லைஃபே ஃபுல்லாக செட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா தான் எனக்கு இருந்தது. நீங்கள் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. சும்மா மனசாட்சியோட யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிற சமயத்தில் இதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் உள்ள வந்துருவார் மியாவோட அப்பா. டேய் நீங்கள்லாம் மனுஷனுங்களாம் மிருகங்களாடா அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேர் ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் பாத்ரூம் வரைக்கும் தானே போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு பொண்ணு இன்னும் அப்பா காணமே மியா ஃபோன் பண்ணிட்டே இருப்பா. அவர் அட்டன் பண்ணுறதில்ல. சரி நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெளியே வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் ஈராவோட அப்பாவும் ஜெங்குன்னு சொல்ல முடியாது, ஈராவோட அப்பா தான் தரத்தரன் மியாவோட அப்பா இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து பேசுவார். என்னடா நினச்சிட்டு இருக்கேன், நான் பண்ணதில் என்னடா தப்பு இருக்கு? நான் ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமாக என் பொண்ணு யாருங்கிற அடையாளமே எனக்கு தெரியல, அவ எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு அப்பனா அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்த என்னதான் இருந்தாலும் நீங்கள்லாம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கை பார்க்குறப்போ, டே ஷெங்கு, நான் மியா வளர்த்த மாதிரி தாண்டா உன்னையும் பார்த்தேன், சின்ன வயசுலேருந்து என் பையன் மாதிரி தாண்டா நான் உன்னையும் வளர்த்தேன், ஏன்டா இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் நல்லா இருக்கா? இதை பாரு ஷெங், உன் நலனுக்கு தான் சொல்கிறேன், இப்போ ஒன்று கெட்டு போயிடல, எல்லாத்தையும் ஒத்துக்கோ, நீ இன்னும் டவுன்ஃபால் ஆகாமல் உன்னை அது காப்பாற்றும் அப்படிங்க. ஷெங்கு குத்துக்கல் மாதிரி நிற்கிறான். மியாவோட அப்பாவை போக விட மாட்டேன்றான். இங்கே 3 பேர் மியாவோட அப்பா தேடி வந்திருப்பாங்க இல்லையா, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் தேடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஏன்னா அவர் ரெஸ்ட் ரூமில் இல்லை. ஈராவோட அப்பால ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. மறுபடியும் இவன் போய் வெளியே சொன்னான்னா நாம வந்து தாய்லாண்டில் இந்த ஓயங்க கடத்தின சமாச்சாரத்துக்கு ஜெயிலுக்கு போவோம். ஆல்ரெடி நம்ம பொண்ணு நம்மள அப்பான்னு கூட கூப்பிட முடியல, நம்ம இருக்கோங்கிறது கூட நம்ம பொண்ணுக்கு தெரியல, நம்ம செத்துட்டோம்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த பிரச்சனையில இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மியாவோட அப்பா மேலேருந்து கீழே தள்ளுறதுக்கே வந்து அவர் முயற்சி பண்ணுவார். மியாவோட அப்பா முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவார். இந்த பக்கம் ஷெங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அவனுக்கு இல்லை விருப்பம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செவரை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஈராவோட அப்பா மியாவோட அப்பாவை அப்படி கீழே வந்து தள்ளிட்டார். ஆனால் அவர் விழுகிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து ஷெங்கு பிடிச்சிப்பான். அப்போ ஈராவோட அப்பா சொல்லுவாங்க, டே ஷெங்கு முட்டாள்தனம் பண்ணாதடா, விட்டுருடா, தயவு செய்து விட்டுரு, இல்லைன்னா மாட்டிப்போம். நான் எதுக்காக பண்ணணும் அதுவும் விளங்காமல் போகும், நீ எதுக்காக பண்ணியும் அதுவும் விளங்காமல் போயிடும், விட்டுரு அப்படிங்கிறப்ப மியாவோட அப்பால பாவமாக பார்ப்பாங்க. ஷெங்கு வேண்டாம் விட்டுறாத, அவன் பேச்சை கேட்காதேன்னு அவர் அந்த நிலைமையில கூட சொல்லுவார். ஆனால் இவன் கையை விட்டுரும், அவர் மேலேருந்து கீழே விழுந்துருவாரு. இவங்க 3 பேரும் தேடிட்டு இருந்திருப்பாங்க. என்னடா சத்தம்னு கேட்டீங்க, ஓயங்கும் மியாவும் வர்றதுக்கு விழுந்து கிடக்கிற அப்பாவை பார்த்து மியா அதிர்ச்சிக்குள்ளாயிடுவா. இந்த பக்கம் ஈராவோட அப்பா பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஷெங்கு பாட்டுக்கு கார் எடுத்துட்டு வந்துடுவான். கார் எடுத்துட்டு வர்றப்ப கூட அவர் கடைசியா கூட எவ்வளோ பொறுமையா பேசியிருப்பாரு ஷெங்கு கிட்ட. அதுதான் ஷெங்குக்கு ஞாபகம் வரும்.
பயங்கரமா கதறி கதறி அழுவான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.